லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராதிகா, யாருடைய உதவியும் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு அந்த நினைப்பு தப்புன்னு நல்லா அவங்க முகத்துல கரிய பூசணும். ஏதோ அவங்களுடைய தயவெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு சவால் விடுறாங்கல்ல. நம்ம எல்லாரும் நல்லா சேர்ந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவோம். மாமா, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது பெருசு இல்ல, அதை தொடர்ந்து செய்யணும்ல. என்ன கஷ்டம் வந்தாலும் விடாம அதை செஞ்சு காட்டணும். அந்த உறுதி வைராகியம்லாம் இவங்கள யார்கிட்டயாவது இருக்கா சொல்லுங்க? இதுல இவங்களுக்கு சவாலா பேச்சு வேற. ஏண்டி, எல்லாமே உன்னால மட்டும்தான் முடியுமா? ஏன் எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? ஐயோ, கண்டிப்பாமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். முடிஞ்சா செஞ்சு காட்டிட்டு பேசுங்க. கடவுளே, இவங்க பேசின மாதிரியே குடும்பமே சீக்கிரமா உழைச்சு முன்னேறணும். என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, போங்க போங்க, வாழ்த்துக்கள். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, நீ வாமா போலாம். வாடா, நீ வா சங்கரி. போங்க போங்க போங்க, கிளம்புங்க. என்னங்க, கிளம்புங்க. மாமா, என்ன வருத்தப்படுறீங்களா? ஐயோ, உங்க ரெண்டு பேராலையும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிறீங்க, ஆனா அது என்கிட்ட வேண்டாம். என்ன அண்ணே, அதெல்லாம் இல்லண்ணே, சண்டை சண்டை தான். ஆமா மாமா, சவால் சவால் தான். ஆட போங்கப்பா, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். சங்கரி, ஒரு நிமிஷம் இங்க பாரு. இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நல்லபடியா உழைச்சி முன்னுக்கு வந்துடணும். என்ன, யார்கிட்டயும் எதிர்பார்க்காம நம்ம வாழணும்டி. சரிங்கம்மா. அம்மா, முதல்ல இந்த கடை பேரை மாத்தணுமா? ஆமாக்கா. அக்கா, இந்த கடைக்கு உன் பேரை வச்சிடலாம். இல்லம்மா, ரஞ்சிதம் பேரு வைக்கலாமா? ரஞ்சிதா தாமா இந்த குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவ பேரு தான் நீங்க முதலே வச்சிருந்திருக்கணும். ஆமாப்பா, முதல்ல அம்மா பேர் தான் வைக்கலாம் நினைச்சோம். ஆனா அவர்தான் அவ பேரை கொண்டு வந்து வச்சுட்டாரு. சரிங்கப்பா, வாங்க உள்ள போலாம். போலாம். நம்ம எல்லாம் உழைச்சு இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசாக. ஹலோ சார், என்ன சாப்பிடுறீங்க? சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்களாவா? என்னப்பா கேக்குற நீ? என்னம்மா, சரியா தானே கேக்குறேன். சாப்பிட தானே ஹோட்டல் வந்திருக்கீங்க. ஏய் இருப்பா, முதல்ல நீ யாரு? புதுசா இருக்க. ஆமா, இந்த குமார் எங்க போனா? குமாரு, டேய் குமாரு.
என்ன மேடம் என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்களா யாரு முத? சாப்பிட என்ன வேணும் சொல்லுங்க, இல்லனா இடத்த காலி பண்ணிட்டு போங்க மேடம். ஏய் என்னது இடத்த காலி பண்ணுமா? யார் இடத்துல வந்து யாரை காலி பண்ண சொல்ற? ஏய், முரளி சார் சார் என்ன சார் கையெல்லாம் வாங்குறீங்க? சார் இது உழைக்கிற கை சார், அடிச்சனா பல்லெல்லாம் காணாம. ஏய் ஏய் என்னடா பேசுற? என்ன யார் இடத்துல வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் இந்த கடையோட ஓனர் தெரியுமா? நீங்க ஓனர்னா அப்ப அங்க உட்கார்ந்து இருக்காரு அவர் யாரு? ஏய் யாரு இது? வேற யாரோ கல்லால உட்கார்ந்திருக்காங்க. அப்பா வாங்கப்பா என்ன வாமா. கேக்கலாம்? ஹலோ யார் நீங்க? ஏன் கடை கல்லால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. உங்க கடையா? இந்த கடையை என் பேருக்கு லீஸுக்கு மாத்தி 4 நாள் ஆச்சு. அம்மாடி இந்த கும்பல் மொத்தத்தையும் பார்த்தா ஃப்ராடு கும்பல் மாதிரி தெரியுது. இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. ஏய் முரளி போடா வாமா இப்படி. எந்திரிங்க சங்கரி ஏய் முத்து, எந்திரிங்க. ஏய் இங்க வா. சொல்லுங்க முதலாளி. டேய் இவங்க கிட்ட நான் பேசினா சரி வராது. உன் ஸ்டைல்ல நீ பேசலாம். யாரையா நீங்க? வெளியே டேய் என்னங்க? யாரை வெளிய போக சொல்ற? நீ போடா. நிறுத்து. நான் இப்பவும் சொல்றேன், இந்த கடையையே மொத்தமா லீஸுக்கு எடுத்து 4 நாள் ஆகுது. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்களா வெளியே போயிட்டா உங்களுக்கு நல்லது. அது எப்படிங்க? எங்க கடை எங்களுக்கே தெரியாம நீங்க வாங்குனீங்க? நீங்க யார்கிட்டயும் ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டு எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். அம்மா இவர்கிட்ட என்னம்மா பேச்சு? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். அவங்க வந்தா தன்னால துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவாங்க. ஏய் முரளி முரளி, ஃபோன் phone பண்றேன். பண்றேன். சரிக்கா. நீ என்னம்மா ஃபோன் பண்றது? நானே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து எல்லாத்தையும் விசாரிக்கட்டும். அப்ப தெரியும் யார் ஓட போறாங்கன்னு. வாங்க சார். என்ன சார் பிரச்சனை? இங்க யார் பிரச்சனை பண்றது? இவங்க தான் சார் பிரச்சனையே. சார் இந்த கடை ஏன் பேர்ல தான் இருக்கு. நானே லீஸுக்கு தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். சார் எங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். ஒரு 10-15 நாளா நாங்க யாரும் ஹோட்டல் பக்கமே வரல. இங்க வந்து பார்த்தா இவர் கல்லால உட்காந்துக்கிட்டு நான் தான் ஓனர்னு எங்களை விரட்டி அடிக்கிறாரு சார். இல்ல சார், இந்த கடையை இவங்க வீட்டுக்காரர் குபேரன் கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் சார். மாப்பிள்ளை கிட்டயா? ஆமாமா, அவர்கிட்ட தான். ஐயோ, வீட்டில் ஏதோ பிரச்சனை, இனிமே கடையை நடத்த முடியாதுன்னு அவர் தான் சொன்னாரு. அதனால தான் நான் வாங்கினேன். சார் நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? கடை இவங்க பேர்ல இருக்கும்போது இவங்க கையெழுத்து இல்லாம நீங்க எப்படி வாங்க முடியும்? இருங்க சார், நான் போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். வாங்க. இந்தாங்க சார். இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். இத பாருங்கம்மா, இது உங்க கையெழுத்து தானே? இது இந்த கையெழுத்து. என்னக்கா என்னக்கா சொல்ற? இது ஏன் கையெழுத்து தான் முரளி. ஆனா பாத்தீங்களா சார், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இங்க இருந்து போக சொல்லுங்க சார். இவங்களால என் வியாபாரமே போச்சு சார். அப்ப எனக்கு தெரியாது தான். மா கொடுங்க அத. இந்தாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் இங்க நிக்க கூடாது. கிளம்புங்க. என்னம்மா இது? உன் கையெழுத்து எப்படி அந்த பத்திரத்துல வந்துச்சு? அப்பா இப்பதான்ப்பா ஞாபகம் வருது. ஏதோ பேங்க் விஷயம் சொல்லி என்கிட்ட கையெழுத்து கேட்டாருப்பா. நானும் அதை நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்ப்பா. ஐயோ.
என்னக்கா நீ என்னம்மா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா? ஐயோ, ஏற்கனவே அவர் மேல அவ்வளவு கோவத்துல இருந்தேன்டா. அவர் இந்த மாதிரி செய்வாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல முரளி. ஐயோ, இப்படி கூட இருந்தே குழி பறிச்சுட்டாரே மாப்பிள்ள. இப்ப என்னதான் பண்றது? வாங்க கிளம்பலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் இருக்கு அவனுக்கு. என்கிட்டயே அவன் ஃப்ராடத்தனத்தை காட்டுறானா? நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு. வாங்க. ஏய், குபேரா, உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டடா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அப்படியே மாமா விடு பார்த்திபா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இங்க பாருங்க, அண்ணன் மேல ஒரு அடி விழுந்துச்சு, என்ன நடக்கும்னே தெரியாது. இதுக்கு மேல நான் வார்த்தையில சொல்ல மாட்டேன். உங்க மரியாதையை நீங்களே காப்பாத்தி. இருக்கிறா அதான் எங்க மரியாதைய நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா சண்டை சிரிக்க வச்சிட்டீங்களே. இது காப்பாத்துக்கு என்னடா இருக்கு? இங்க பாருங்க, வாடா போடான்னு பேசுறத முதல்ல நிறுத்திக்கங்க. உங்களை விட ஒன்னும் இவங்க இந்த குடும்பத்துல மரியாதையை கெடுத்துடல, புரியுதா? அது சரி. என்னாச்சு பார்த்திபா? பேசினா தானங்க என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு வந்த உடனே அண்ணன் அடிக்க போறாரு. இவர் செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்க? என்னாச்சுமா? என்னாச்சுக்கா? இங்க பாருடி, என்ன ஆச்சுக்கா? என்ன ஆச்சா? இந்த ஆளு கடைய வேற யாருக்கும் வித்திருக்காரு ராதிகா. நாங்க கடைக்குள்ள போனா எவனோ ஒருத்தன் கலால உட்கார்ந்துட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கான். விட்டா எங்க எல்லாரையும் பொளந்து கட்டிருப்பான் அவன். என்னக்கா சொல்ற? அடிச்சு துரத்துனானுங்களா? அவனுங்கள சும்மாவா விட்டீங்க? வேற என்ன பண்றது? இந்த ஆள் பண்ண வேலைக்கு எங்களை போலீஸ் வச்சு விரட்டி அடிச்சிட்டோம். அங்க சுத்தி நின்னு அத்தனை பேர் எங்களை வேடிக்கை பார்த்தாங்கம்மா. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இந்த அளவுக்கு பேசுற தைரிய அளவிற்கு கிடையாதுக்கா. பக்கத்துல இருந்து யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. ஏய், கடையை விக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட கேட்கணும்னு தோணலையா உனக்கு? அதையே தான் நானும் கேக்குறேன். வீட்டை விற்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது எங்க வீடு. இத விக்க உங்ககிட்ட நாங்க ஏன் கேட்கணும்? இது ஒண்ணும் உங்க அக்கா கடை இல்ல, இது ரஜினி வச்சு கொடுத்த கடை. இத விக்க நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? எங்க அக்கா பேர்ல தானே கடை இருக்கு. நீங்க எங்க அக்காவுக்கே தெரியாம ஏமாத்தி கையெழுத்து வாங்கி கடையை வித்திருக்கீங்க. அது எப்படி நியாயம்? ஓ, நீங்க ரஜினிக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி வீட்டை விற்க பார்த்தது நியாயம் தான் சொல்றீங்க. அப்ப நான் செஞ்சது மட்டும் எப்படி அநியாயமாகும்? என்ன எப்பவும் நீங்களே தான் அடுத்தவங்க முதுகுல குத்திட்டு இருப்பீங்களா? அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுதான் இப்படி பண்ண. பாத்துக்கிட்டியாமா? இதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்னமா பேசுறது? இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்துதான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டிருக்காங்க. ரஜினி உங்களுக்கு வட்டிக்கு வாங்கி கடையை வச்சு கொடுப்பா, நீங்க அந்த கடையை வச்சு அவளை ஜெயிப்பேன்னு சவால் விடுவீங்க. போங்க, போய் உங்க உழைப்புல ஏதாவது செய்ய முடிஞ்சா அத பண்ணி ரஜினி விட்ட சவால்ல ஜெயிச்சு காட்டுங்க. மாமா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்க கண்ணு முன்னாடி நாங்க ஜெயிச்சு காட்ட தான் போறோம். நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. வாமா, வாங்கப்பா, வாக்கா, வாடா. அண்ணா சூப்பர்ண்ணே. இவங்களுக்கு இதையும் பண்ணணும், இதுக்கு மேலையும் பண்ணணும். இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் காலைல அப்படி பேசுனீங்களா? சூப்பர்ண்ணே, செம்ம ஆக்டிங். அவங்களுக்கும் தெரியணும் பாத்திபா, துரோகம் பண்ணா எப்படி வலிக்கும்னு. அதான் நான் அப்படி பண்ண. ஆமா மாமா, அவங்களும் இதெல்லாம் பழகிக்கிட்டோம். நீங்க பண்ணது சரிதான். நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வெளிய பேருக்கு என்ன பாராட்டிட்டு உள்ளுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க? அப்படி அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு அதை ஏன் தடுத்தேன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லண்ணா, அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க ரெண்டு பேரும். அதை நான் குத்தம் சொல்லல. அந்த கடவுளே நினைச்சா கூட உங்க மனசுல நஞ்ச விதைக்க முடியாது.
இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா இப்படித்தான் அவங்களுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். மாமா இந்த மாதிரி குப்பையெல்லாம் இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. வரவே கூடாதா? ஏங்க, இந்த வீட்ல உங்களை ஒருத்தரும் மதிக்காதப்ப உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்காக நின்னவ கஷ்டப்பட்டவ நான். நீங்க என்னடானா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவ பக்கம் போய் நிக்கிறீங்கல்ல? நில்லுங்க நில்லுங்க. அவ எப்பேற்பட்ட ஏமாத்துக்காரின்னு இனிமேதான் உங்களுக்கு புரிய போகுது. யாரு பக்கம் யாரு நிக்க போறாங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரியும். தெரியும் தெரியும், பார்க்கலாம், அதையும் பாப்போம். சார், யாருப்பா? போஸ்ட் சார். இத வர. என்ன சொல்லுங்க சார்? பார்த்திபன்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு சார். அடடே, பார்த்திபன் வீட்ல இல்லையே. சரி, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். இல்ல சார், முக்கியமான டாக்குமெண்ட் அவர் கையில தான் சார் கொடுக்கணும். அப்படி என்னப்பா முக்கியமான டாக்குமெண்ட்? சார், அவருக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கு சார். பாஸ்போர்ட்டா? ஆமா சார். சரி, பார்த்திபன் என் தம்பி தான், தைரியமா கொடுத்துட்டு போங்க. நான் பார்த்திபன் கொடுத்துறேன். இல்ல சார், அப்படிலாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கொடுத்துறேன், கொடுங்க. சரிங்க சார், இந்தாங்க சார். சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். வேணாம். வீட்டுல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ரஜினியோட சேர்ந்து வாழ்ற வழியை பாப்பான்னு பார்த்தா இவன் வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கான். மாமா, என்னம்மா ரஜினி? என்ன மாமா, என்ன பார்த்துட்டு எதையும் மறைக்கிறீங்க? மறைக்கிறேன்னா சும்மா கையை பின்னாடி கட்டிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். என்னது இது? கொரியர். யாருக்கு? நம்ம பார்த்திபனுக்கு தாமா. பார்த்திபனுக்கு என்ன வந்திருக்கு? அது ஏதோ கம்பெனில இருந்து வந்திருக்கு. வேலைக்கு நிறைய இடத்துல அப்ளை பண்ணிருக்கான்ல. சரி மாமா, நான் கொஞ்சம் வெளியே போறேன், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. போயிட்டு வாமா. வரேன் மாமா. ரஜினிக்கு தெரியாம இப்ப மறைச்சிட்டேன். ஆனா தெரிய வர்றதுக்குள்ள பார்த்திபன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். யாருங்க? கொரியர் கொடுக்கறதுக்காக வந்தேன் மேடம். கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்துட்டேன் மேடம். அது பார்த்திபன்ற பேருக்கு வந்திருக்கு. அது முக்கியமான டாக்குமெண்ட். அதை வேற ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் மேடம். அவரு பார்த்திபனோட அண்ணன் தான், கவலைப்படாதீங்க, கொடுத்துருவாரு. சரிங்க மேடம். அண்ணே, என்னம்மா? என்ன டாக்குமெண்ட்? அது பார்த்திபனோட பாஸ்போர்ட். கொஞ்சம் மறக்காம கொடுத்துட சொல்லுங்கம்மா. வரமா? பாஸ்போர்ட்டா? தமிழ்நாட்டில் பருவநிலை அவ்வப்போதும் மாறி வருகிறது. இரவில் கடும் குளிராகவும் பகலில் மிக வெப்பமாகவும் இருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளார். அண்ணா, என்னண்ணா இங்க உட்கார்ந்துருக்கீங்க? வா பார்த்திபா, உட்காரு. இருக்கட்டும்ண்ணா. அது எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சு? இல்லையேப்பா.
அண்ணா சும்மா விளையாடாதீங்கண்ணே. வீட்டுக்கு பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. இந்த வீட்ல எனக்காக வந்த பார்சலை உங்களால மட்டும்தான் வாங்க முடியும். விளையாடாம கொடுங்கண்ணே. இந்தாப்பா மறந்துட்டப்பா. இந்தா உனக்கு தான் வந்திருக்கு. இந்தா. தேங்க்ஸ்ண்ணே. பாத்திப்பா இங்க வா. சொல்லுங்கண்ணே. என்னது இது? அது இதுவா, ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிச்சுண்ணே. அவங்க வீட்ல ஆள் இல்ல, சோ அதான் நம்ம அட்ரஸ்க்கு கொடுத்தான். அதான் அதனாலதான் இது இங்க வந்துச்சு. உன் ஃப்ரெண்ட் என்ன பாஸ்போர்ட் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறானா? அது அதை பிரிச்சு பார்த்துட்டு தான் பாத்திப்பா திரும்ப ஒட்ட வச்சு கொடுத்துருக்கேன். என்கிட்டயே போய் சொல்ற? உங்ககிட்ட மறைச்சது தப்பு தானே, சாரிண்ணே. இதை பாரு, காரணம் இல்லாம நீ எதையும் செய்ய மாட்ட. ஆனா இந்த நேரத்துல பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கிறது தப்பா இருக்கு பாத்திப்பா. என்ன வெளிநாட்டுல வேலை கிடைச்சா நல்லது தானே? ரஜினி மேல உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனா ரஜினி தான் செஞ்ச தப்பெல்லாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டு உன் அன்புக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கா. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. இந்த நேரத்துல நீ ரஜினியை தனியா விட்டு போயிடாதப்பா. அதிபா, அதிபா, என்னாச்சு? என்ன சொல்லு பாத்திபா. பாத்திபா, அழாத அழாத அழாதப்பா, அழாத. அண்ணா, நான் என் லைஃப்ல எதையுமே சீரியஸா எடுத்துக்கிட்டதில்ல. நான் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு பெருசா கனவோ ஆசையோ இருந்ததில்ல. அடுத்த அடி எடுத்து வைக்கிறத சரியா எடுத்து வச்சா போதும்னு வாழ்க்கை போற போக்குல போயிட்டு இருந்தவன். ஆனா இப்ப என் சூழ்நிலை அப்படி இல்லைன்னு நான் மாறி ஆகணும்.